Namaste children, how are you? I hope that you are all fine at home. Okay, thank you. Now we are going to see the first unit. Already we completed one class, isn't it? We saw that management, waste management. Then we saw 3 R's, that is reduce, reuse, recycle. We saw that one, and today we are going to see about reuse. Previous class we saw about reduce, how to reduce the waste. Now, and also I gave you one activity, isn't it? In book page number 67. Book page number 67, I told you to do this activity, that is using waste things from your home. You have to make any one thing. Okay, this is the activity and this is the homework I gave you in last class. Now we are going to see about reuse, how to reuse things. Listen, reuse is nothing but யூஸ் பண்ண திங்ஸை திரும்பவும் நம்ம அதாவது யூஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் உங்கள் அண்ணா அக்கா யாராவது இப்போ புக்கு, அதாவது ஓல்டு புக், இப்போ சப்போஸ் அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து 5th படிச்சிருந்தாங்க, அப்படி லாஸ்ட் இயர் 4th படிச்சிருந்தாங்க, இப்போ 5th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க அப்படின்னா, நீ இப்போ வந்து 3rd முடிச்சுட்டு 4th வந்தீங்கன்னா நீ அந்த புக்கை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தட் சேவ்ஸ் மணி இல்லையா? ரீயூஸ் பண்ணுறதுனால நமக்கு மணி சேவ் ஆகுது இல்லையா? தட் ஒன் பாயிண்ட் இல்லையா? இந்த மாதிரி புக்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இன்னும் நிறைய திங்ஸை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறது. நவ் ரீயூஸ் இஸ் யூசிங் எ திங் ரிப்பீட்டட்லி ஃபார் த சேம் ஆர் ஃபார் another purpose. Okay, now by reusing we throw away less waste and do not dispose of it in a dump. Dumpனா என்ன? போய் குப்பையை தேக்கி வைக்காம அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த திங்ஸை. தென் ரீயூஸ் சேவ்ஸ் மணி, எனர்ஜி அண்ட் டைம். ரீயூஸ் சேவ்ஸ் மணி, எனர்ஜி அண்ட் டைம். ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவ் யூ கேன் ரீயூஸ் மெட்டீரியல்ஸ் அட் ஹோம். நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம், என்னென்ன திங்ஸை ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஹியர் சம் எக்ஸாம்பிள்ஸ் given here. Now first one, you can reuse old clothes as a rag to clean your home or even wash your cycle. இப்போ அந்த கிளாத்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, சைக்கிள் துடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி திங்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Then you can reuse jam and pickle jars to store things. இப்போ ஜாம் பாட்டில், பிக்கிள் ஊறுகாய் பாட்டில்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா கடையில், அது தீர்ந்து போன வாட்டி அதை கழுவிட்டு வேற ஏதாவது திங்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் யூ கேன் டொனேட் ஓல்டு clothes that still look good to poor and needy children. இப்போ நமக்கு நம்ம துணியெல்லாம் வந்து நம்ம போடாமையே வந்து சின்னதாக போயிடும், அதை இனிமேல் போட முடியாது அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அதை வந்து புவர் சில்ட்ரனுக்கு இல்லை யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கொடுக்கலாம். Okay, now you can reuse waste and make something new. Example, you can reuse a plastic bottle as a pen stand or a bird feeder. இப்போ நம்ம வந்து அந்த ஓல்டு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணிட்டு அதை வந்து பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து அதில் இறையெல்லாம் போட்டு வைக்கலாம். அதுதான் பேர்ட் ஃபீடர். இறை போட்டு வைக்கலாம், தண்ணி ஊற்றி வைக்கலாம். இந்த மாதிரி பென் ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் now in book page number 68. Now you take book page number 68. Here some examples are given. எப்படி நம்ம திங்ஸ், ஓல்டு திங்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம நியூ திங்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, பேர்ட்ஸுக்கு ஃபீடர் அதாவது இறையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஊறுகாய் பாட்டில், பிக்கிள்ஸ் பாட்டில்ஸ்லாம் வேறு திங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. தென் கிளாத் எல்லாம் டொனேட் பண்ணுறது புவர் சில்ட்ரனுக்கு. Okay, that's all about reuse. Now we shall see recycle. Recycle in book page number 68. Recycle. Now recycle is to take materials from things you throw away and make new products by using them. அந்த அதை வந்து அதையை யூஸ் பண்ணி அதையை உருக்கி
திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணி நியூ ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணுறது, அதுதான் ரீசைக்கிள். Recycling takes energy and time but saves the amount of new resources. For example, water, minerals, wood. We need to make things. இப்போ நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுனால எனர்ஜி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் சேவ் ஆகுது, தெரியுதா? இட் டேக்ஸ் எனர்ஜி அண்ட் டைம், அதுக்கு எனர்ஜி வேணும், டைமும் வேணும், பட் இட் சேவ்ஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, here are some examples of how certain materials are recycled. Now first, இப்போ நம்ம பழைய பேப்பர்ஸ்லாம் போட்டுறோம், பழைய பேப்பர்ஸ், புக்ஸ், நோட்ஸ் இதெல்லாம் போடுறோம் இல்லையா? அதை போட்டால் என்ன பண்ணுவாங்க, அதை திரும்ப அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி திரும்பவும் நியூ பேப்பர்ஸை மேக் பண்ணுறாங்க. பர் லிசன், old newspapers, notebooks and magazines are kept separate and sold to a scrap dealer. They will be made into a new paper. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதையெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பேப்பர்ஸ், ஓல்டு பேப்பர்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி திரும்பவும் நியூ பேப்பர்ஸை மேக் பண்ணுவாங்க. Then next, PET bottles are recycled into plastic threads and then used to make sports t-shirt. PET பாட்டில்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி த்ரெட்ஸாக மேக் பண்ணுவாங்க. த்ரெட்ஸ், பிளாஸ்டிக் த்ரெட்ஸாக மேக் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் பார்த்தோம்னாவே ஒரு மாதிரி நைஸாக மொத்தமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மேக் பண்ணுறாங்க. தென் old glass bottles and broken glass pieces are melted to make new glass. பாட்டில்ஸ் எல்லாம் கூட கண்ணாடி பாட்டில்லாம் வாங்கிட்டு போறாங்க இல்லையா? அதையும் அப்படிதான் ரீசைக்கிள் பண்ணி நியூ பாட்டில்ஸ், நியூ கிளாஸ் பாட்டில்ஸா மேக் பண்ணுவாங்க. தென் broken metal items like tiffin boxes and plates are melted and made into new metal products like toys. ஓகே, இந்த உடஞ்சி போன மெட்டல் ஐட்டம்ஸ், தென் டிஃபன் பாக்ஸஸ், இதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மெல்ட் பண்ணி, மெல்ட்னா உருகி அதைய நியூ மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அந்த டாய்ஸ்லாம் இருக்குது இல்லையா? பொம்மையெல்லாம் மெட்டல் டாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் மேக் பண்ணுவாங்க. நவ் one activity is given in book page number 68. book page number 68ல ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாரு. லிஸ்ட் அவுட் 4 things that you can reduce, reuse and recycle at home. நீ வீட்டில் எதையே ரெடியூஸ் பண்ணுறியோ அதையே 4 things எழுதணும், எதையே ரீயூஸ் பண்ணுறியோ அதையே 4 things, எதையே ரீசைக்கிள் பண்ணுறியோ அதையே 4 things எழுதணும். ஓகே, திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ, பேஜ் நம்பர் 68. புரியுதா? 68ல ஆக்டிவிட்டி ACTIVITY ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 68ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி ஹோம்ஒர்க் யூ ஹாவ் டு டூ. நவ் கன்சர்வ் அவர் என்விரான்மெண்ட். கன்சர்வ் அவர் என்விரான்மெண்ட். புக் பேஜ் நம்பர் 69. புக் பேஜ் நம்பர் 69ல கன்சர்வ் அவர் என்விரான்மெண்ட். இப்போ கன்சர்வ் அப்படின்னா என்ன? கன்சர்வ்னா என்னது? பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ட் பண்றது, அதான் கன்சர்வ். ஓகே, one conversation is given here. Listen. Rahul is a boy. He is asking his teacher, what is meant by conservation of environment, madam? அப்படின்னு சொல்லி கேட்குறான். Teacher is explaining, conservation of environment means to protect all the things. The conservation என்ன அப்படின்னா protect பண்றது, பாதுகாக்கிறது. protect all the things found in nature. இயற்கையா இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் பாதுகாக்கிறது. அதுக்கு தான் conservation அப்படின்னு மீனிங் சொல்றாங்க அவங்க. It means that we have to use our earth's natural resources like water, soil, minerals, wildlife and forest carefully. அப்படின்னா நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய
வாட்டர், சாயில், மினரல்ஸ், வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட் இதையெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தென் விமல் இஸ் ஆஸ்கிங் ஹவு கேன் ஐ கன்சர்வ் த என்விரான்மெண்ட், நான் எப்படி என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணுறது, எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். தென் டீச்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி ஒன் கேன் ஹெல்ப் டு கன்சர்வ் த என்விரான்மெண்ட் பை ஃபாலோயிங் குட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹேபிட்ஸ். குட் waste management habits. Now already we learned that waste management இல்லையா. Now what is the first R in the 3 R's அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. First R என்ன? 3 R's are there already. I thought 3 R's are there. First R is reduce, second R is reuse, third R is recycle, isn't it? Teacher is asking which is first R. Then Kanimoli is telling reduce அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, very good, correct. We should first try to reduce the waste we make. Thus we can easily conserve the environment. We can also separate our waste at home to keep our place litter free and clean. Okay, teacher வந்து correct. First we should reduce the waste. நாம first waste பண்றதையே குறைச்சிக்கணும். அத reduce first அப்படின்னு சொல்லி டீச்சர் இஸ் ஆல்சோ அப்ரிஷியேட் தட் கேர்ள். அண்ட் வி கேன் ஆல்சோ செப்பரேட் அவர் வேஸ்ட் அட் ஹோம் டு கீப் அவர் பிளேஸ் லிட்டர் ஃப்ரீ, குப்பை இல்லாமல் இருக்கிறது, கிளீனாக படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங். தென் நவ் வேஸ்ட் செப்பரேஷன். வாட் இஸ் தட்? வேஸ்ட் செப்பரேஷன். நவ் வேஸ்ட் செப்பரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நாள் ஆக ஆக நம்ம வீட்டில் குப்பை, இப்போ நாம வந்து இப்போ லாஸ்ட் இயர் படித்த புக்கெல்லாம் இப்போ இருக்கும் இல்லையா, இந்த இயர் வாங்குற புக்கும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் இயர் நாம படித்த புக்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை இல்லையா, அதனால அதையெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கணும். இப்போ ஓல்டு நியூஸ் பேப்பர், பழைய பேப்பர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வைக்கணும். தீந்து போன நோட்டெல்லாம் தனியாக எடுத்து வைக்கணும். அதான் வேஸ்ட் செப்பரேஷன். சரிங்களா? அதே போல நோட் புக்ஸை மட்டும் இல்லை, மற்ற திங்ஸையும் அப்படிதான் செப்பரேட் பண்ணி வைக்கணும். வேஸ்ட் எல்லாம் செப்பரேட் பண்ணணும், பிரிச்சு வைக்கணும். ஓகே, வேஸ்ட் அட் ஹோம் சுட் பி செப்பரேட்டட் இன்டு பயோடிகிரேடபிள், ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள் கேட்டகரிஸ். எப்படி நாம பிரிக்கணும்? பயோடிகிரேடபிள் மக்கிற பொருள்லாம் தனியாகவும், ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருள்லாம் தனியாகவும், ரீசைக்கிள் பண்ண முடியாத பொருள் எல்லாம் தனியாகவும் பிரிச்சு வைக்கணும். Now, biodegradable waste such as leftover food and vegetable waste can be broken down naturally to create compost. தெரியுதா? நமக்கு வேஸ்ட் ஆகிற ஃபுட்டு, வெஜிடபிள்ஸ்லாம் அழுகி போகுது இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அழுகி போகிறது, அந்த வேஸ்ட்டு, இது எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், அது இயற்கையாகவே நம்ம தூக்கி மண்ணில் போட்டோம்னா அது என்ன ஆகும், நேச்சுரலாகவே அது வந்து கம்போஸ்ட் ஆகிடும், மக்கி போயிடும். தெரியுதா? ரீசைக்கிளபிள் வேஸ்ட் சச் அஸ் பேப்பர், கிளாஸ் அண்ட் மெட்டல் கேன் பி மேட் இன்டு நியூ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். இப்போ ரீசைக்கிள், இப்போ பேப்பர்லாம் நம்ம பழைய பேப்பர்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும், ரீசைக்கிள் பண்ணி அதெல்லாம் திரும்பவும் நியூ பேப்பர்ஸாக மாற்றுவாங்க. தெரியுதா? தென் கிளாஸும் அப்படிதான், கிளாஸையும் வந்து புதிய வேற நியூ கிளாஸாக மேக் பண்ணுவாங்க. லைக் தட் மெட்டல்ஸையும் அப்படிதான் உருக்கி வேற ஏதாவது பொருள் செய்வாங்க, டாய்ஸு இந்த மாதிரி. ஓகே, நவ் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் ஷுட் பி கெப்ட் செப்பரேட் அண்ட் வில் பி சென்ட் டு ஒன் ஓப்பன் டம்ப் ஆர் லேண்ட்ஃபில். நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, கொண்டுட்டு போய் தனியாக எடுத்து வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் டம்ப், அப்படியே குப்பையெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை போய் அந்த இடத்துல அப்படியே கொட்டி வச்சிருவாங்க. This should be reduced as much as possible. இதைய வந்து நம்மளால எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிடணும். ஓகே, நவ் do you know அப்படின்னு உங்க it is given here. Now glass containers for food and beverages are 100% recyclable and can be recycled endlessly without loss in quality or purity. அதாவது இந்த கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசைக்கிள் பண்ணிட்டா திரும்பவும் அதில் வந்து நியூ கிளாஸ் மேக் பண்ணுறாங்க இல்லையா, திரும்பவும் அதை வந்து நாம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சுன்னா அந்த கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இட் இஸ்
எண்ட்லெஸ்லி அப்படின்னு முடிவே இல்லாமல் அதை வந்து திரும்ப திரும்ப ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது தேர் இஸ் நோ லாஸ் இன் குவாலிட்டி ஆர் பியூரிட்டி. ஓகே, அதில் தரத்தில் வந்து குறையவே குறையாது. தென் turn the next page, that is book page number 70. One activity is given there, no? Book page number 70 la one activity is given there, that is also homework for you. Book page number 70. Here also one activity is given there, that is also homework. Okay, here you can see that page number 70 la parunga, study the images below and write down 3 items you have at home in each category of waste. 3 items you have to write. இப்போ பயோ பேப்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இங்கே பாருங்கள், பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம் உங்கள் வீட்டில் இதில் இருக்கிறது இருக்கோ அதை எழுதணும். 3 ஐட்டம்ஸ் எழுதணும். தென் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டில் பார்க்குறீங்க, இதில் என்னென்ன இருக்கோ அதை 3 ஐட்டம்ஸ் எழுதணும். தென் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டில் யூ ஹாவ் டு ரைட் 3, அதாவது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எழுதணும். ஓகே, திஸ் இஸ் த ஆக்டிவிட்டி கிவன். Okay, you should do this one and page number 68 activity. Both are homework today. Okay, now you see page number 71. Page number 71 la parunga, Srishtika is asking her teacher, I have heard the news that plastic is harmful to our environment. Is it true, madam? அவங்க மிஸ்ட கேட்குறாங்க, பிளாஸ்டிக் வந்து இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அவர் என்விரான்மெண்ட், நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை தரக்கூடியதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் கேட்குறாங்க. அப்போ டீச்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங், பிளாஸ்டிக் இட் செல்ஃப் இஸ் நாட் பேட், பட் வி ஆர் யூசிங் டூ மச் ஆஃப் இட். நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓவர் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் காசஸ் பொல்யூஷன். இதனால ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்றதுனால இட் காசஸ் பொல்யூஷன். பொல்யூஷன் என்ன? மாசடைஞ்சிருக்கு. Then plastics that are used only one time causes pollution. It is good to avoid or reduce one time use plastics. இப்போ ஒரு தடவை யூஸ் பண்ண உடனே அதெல்லாம் தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்லாம் ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அதை தூக்கி போடுறோம் இல்லையா. ஸோ யூ ஹாவ் டு ரெடியூஸ் தட் ஒன், யூ ஹாவ் டு ரெடியூஸ் த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். The best way to start is to ask yourself this question: is this plastic item going to be used one time or many times? எதையாவது ஒரு பொருள் வாங்குறப்பவே நீ யோசிக்கணும், இது நம்ம ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண போறோமா அல்லது we shall use it for many times அப்படின்னு நீயே வந்து you should ask that question. If you can use it only once, then try to avoid buying such plastic items. இப்போ அதை வந்து நீ வந்து ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன்னா அதைய வந்து you should try to avoid that one. தவிர்க்கணும், அந்த மாதிரி பொருளை வாங்குறதையே தவிர்க்கணும். ஓகே, பிளாஸ்டிக்ஸ் இன் தமிழ்நாடு. பிளாஸ்டிக்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு இஸ் லீடிங் த வே இன் இந்தியா பை பேனிங் சம் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். பேனிங் அப்படின்னு என்ன? தடை செய்யறது. பேனிங் அப்படின்னு என்ன? தடை செஞ்சிருக்கு. ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் தடை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் பேன்ட் இன் தமிழ்நாடு ஆர் கிவன் பிலோ. எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில ஐட்டம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அனிமல்ஸ் ஈட் பிளாஸ்டிக் பேக்ஸ் பை ஆக்சிடென்ட் when they contain leftover food. A cow was found with over 70 kilos of plastics in its stomach. இந்த கவர்லாம் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வந்து இந்த கவர்லாம் வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரோம். இப்போ நம்ம கடையில் ஏதாவது டிஃபன் வாங்கினோம்னா அதுல எல்லாம் சாம்பார், இந்த சட்னி, இந்த மாதிரி எல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க இல்லையா. அந்த கவர் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அது மீதி இருக்கிறத அப்படியே நம்ம தூக்கி போட்டுறோம் கவரோட. இப்போ அந்த அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கவர், அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லை வச்சுட்டு அந்த அனிமல்ஸை அந்த கவரோட அப்படியே சாப்பிடுது. அப்படி சாப்பிட்டதுல ஒரு கவ்வோட ஸ்டொமக்ல 70 கிலோஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் இருந்தது.
அப்போ that is not good for that animals இல்லையா. it may cause some disease and the cow may not live long இல்லையா. now so we should avoid that plastic items. now second one picture is given. plastic plate par kuduthirukanga. listen, plastic plates are used for just 20 minutes but will stay in the environment for over 1000 years. நம்ம 20 மினிட்ஸ் ஒரு 20 நிமிஷம் சாப்பிட்றதுக்காக அந்த பிளேட்ஸை வாங்குறோம். ஆனால் அது வந்து மக்காம அப்படியே ஒரு 1000 வருஷத்துக்கு நம்ம இங்கே அப்படியே கிடக்குது குப்பையில். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் பவுச்சஸ் ஆஃபன் கெட் லிட்டர்ட் அண்ட் ஆர் டிஃபிகல்ட் டு ரீசைக்கிள். இந்த தண்ணி பாக்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்க அடிக்கடி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கங்கே அந்த பிளாஸ்டிக் கவர் அந்த பவுச்செல்லாம் கிடக்கும். ஏன் அதை வந்து ரீசைக்கிளும் பண்ண முடியாது. ஸோ அதையெல்லாம் நம்ம we should avoid that one. Then next, plastic straws are difficult to recycle and end up in polluting the ocean. straws ஜூஸ் குடிக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரா வந்து அதுவும் ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே கடையிலேருந்து அப்படியே தண்ணியெலாம் வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போய் அங்கே ஓஷனையே பொல்யூட் ஆகி வைக்குது. அது கடைசியில் அந்த தண்ணியில் எங்கே போய் சேருது, ஓஷனுக்கு தான் போகுது. ஸோ இட் பொல்யூட்ஸ் த ஓஷன் ஆல்சோ. தென் நெக்ஸ்ட் பாருங்க, கெமிக்கல்ஸ் ஃப்ரம் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் லீக் இன்டு ஃபுட். Chemicals from plastic sheets leak into food more when the food is hot, spicy or oily. இப்போ சூடாக நம்ம கடையில் குழம்புலாம் ஊற்றி தராங்க இல்லையா, அப்போது அந்த பிளாஸ்டிக்கில் கவரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஃபுட்டுலேயும் கலந்துரும். So it is bad for our health. So we should not use plastic covers or plastic bags. Okay. Then book page number 72, you see that Kalaivan, what are the things that can be used instead of plastic, madam? இப்போ வந்து பிளாஸ்டிக்கை தவிர மற்ற திங்ஸ் என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாய் கேட்குறாங்க. டீச்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங், we can use things that are good for the environment. These are called environmentally friendly or eco-friendly materials and can be either biodegradable or reusable. அவங்க டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எது வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அப்படி, அதாவது ஈஸியாக எது பயோடிகிரேடபிள் ஆகுதோ எதைய நாம் ரீயூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு த டீச்சர் இஸ் சஜஸ்டிங். Okay, with this we shall stop this class and you should do this activities, both activities in book page number 68 and book page number 70 as homework. The next class we will see about eco-friendly materials, that is environmentally friendly materials. We shall see it in the next class. Okay, dhanyawad to all.